Hi students, 11th standard chemistry second midterm உண்டான இம்பார்ட்டன்ட் புக் பேக் அண்ட் புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய கேள்விகளை என்ன செஞ்சுருங்க அப்படின்னா தரவாகவும் தெளிவாகவும் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சிருங்க. இதை படித்தாலே போதுமானது, எக்ஸாமில் தாராளமாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு யூனிட் 5 பொறுத்தளவுக்கு புக் பேக்கில் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 26, 30, 31, 33, 37, 38, 39, 40, 41, 42. சரிங்களா? இந்த கொஸ்டினை மட்டும் ஃபஸ்ட்டு தரவு பண்ணிடுங்க. தரவு பண்ணதுக்கப்புறமா புக் இன்சைட்டில் உங்களுக்கு 3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? சோடியம் பை கார்பனேட்டின் பயன்கள், இந்த கொஸ்டின் ரொம்ப எக்ஸாம்பிள் ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இந்த 3 கேள்வியுமே நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக யூனிட் 9 பொறுத்தளவுக்கு புக் பேக்கில் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 31, 32, 33, 34, 36, 37, 39, 40. புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நார்மாலிட்டி, இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த கரைதிறனை பாதிக்கும் காரணிகள், இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இயல்பு கொஸ்டின், நல்லியல்பு கரைசல் வேறுபடுத்துக, இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கேள்வி. தொகைசாரா பண்புகள், இந்த கொஸ்டினும் முக்கியமான கேள்வி. எதிர் சவ்வூடு பரவல் அழுத்தம், ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ இந்த புக் இன்சைடில் இருக்கக்கூடிய 7 கொஸ்டின்ஸுமே நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அடுத்ததாக யூனிட் 10 பொறுத்தளவுக்கு புக் பேக்கில் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 31, 32, 34, 35, 36, 38, 39, 43, 44, 46, 54, 55. சரிங்களா? இதெல்லாம் புக் பேக்கில் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். புக்கு இன்சைடில் இந்த லெசனை பொறுத்தளவுக்கு 5 கொஸ்டின் தான். ஸோ இந்த 5 கொஸ்டினும் தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக யூனிட் 13 பொறுத்தளவுக்கு புக் பேக்கில் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 31, 36, 41, 42, 44, 46, 47, 50. புக்கு இன்சைடு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் நம்பரோடு கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லெசனை பொறுத்தளவுக்கு உங்கள் புக் இன்சைடு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக என்ன செஞ்சுருங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸை படிச்சிருங்க. இதை படித்தாலே போதும், தாராளமாக நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ப்ளஸ் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 வேர்ட்ஸை தர பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.